இன்றைக்கு நாட்டில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் நீட்டு பிரச்சனை. இந்த நீட்டு பிரச்சனையால் இன்னைக்கு இந்தியாவே ஸ்தம்பித்து போய் இருக்கக்கூடிய அளவுக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டி மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கு. உண்மையிலுமே இந்த வரவேற்கத்தக்கக்கூடியதுதான். ஏன்னு கேட்டால், இந்த நீட்டினால கிராமப்புற ஏழை மாணவர்கள் ஒரு எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா 2017 அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு அனிதா அவர்கள் 1176 மதிப்பெண்கள் பெற்று நீட் தேர்வில் வச்சதனுடைய எதிரொலியா அவரால் அந்த மருத்துவ கனவை நிறைவேற முடியாம தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. இது உலகம் பூரா எல்லாத்துக்கும் தெரியும். இது போல எவ்வளோ மாணவர்கள் இந்த நீட்னால தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் இந்த ஒன்றிய அரசு ஏன் துணையா இருக்குது அப்படிங்கிறதுல இது எல்லாமே காரணம் என்ன அப்படின்னா, தனியார் கல்லூரியினுடைய முதலாளிகளுக்கு கைக்கூலியாகத்தான் இந்த ஒன்றிய அரசு செயல்படுகிறது அப்படிங்கிறதுல தெள்ள தெளிவா தெரியுது. இந்த வருஷம் நீட்ல பாஸ் பண்ணவங்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 9,93,067 பேர். அப்போ இவ்வளவு பேர்த்துக்கும் நம்ம இந்த மருத்துவ கனவை நீட் மூலமா கொடுக்க முடியுமானா முடியாது. ஆக அப்போ மொத்தமே இந்தியாவில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளுடைய இடங்கள் என்று பார்க்கிற பொழுது பார்த்தீங்கன்னா வெறும் 91,067 மருத்துவக் கல்லூரிக்கான இடங்கள் தான் இருக்கிறது. இதுல பாஸ் பண்ணியிருக்கனுடைய எண்ணிக்கையை பார்க்கிற பொழுது 9,93,067 பேர்த்துக்கும் பாஸ்ன்னு இவங்க சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அப்ப எல்லாத்துக்கும் மருத்துவ நுழைவுச்சீட்டு மருத்துவ கல்லூரிக்கான இடம் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. என்ன காரணம் அப்படின்னா, அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல ஃபில்அப் பண்ணுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா முதல்ல இருக்கக்கூடியது 48,052 இடங்கள் தான் இருக்கு. இந்த 48,052 இடங்கள்ல முதல்ல எடுத்த 50,000 மாணவர்களுக்கு அரசு இடங்கள்ல ஃபில்அப் பண்ணிடுவாங்க. மீதி இருக்கக்கூடிய 50,000 சீட்டுகள்ல இந்த தனியார் கல்லூரிகள் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த 51வது வரான் பாருங்க, அவன் தான் அதிகமான மார்க் வச்சிருப்பான். ஆனா அவன்கிட்ட என்ன இல்லைன்னா பணம் கிடையாது. அப்ப இந்த கடைசியா இருக்கான் பாருங்க, வெறும் 130 140 மார்க் எடுத்திருக்கான் பாருங்க, அவன்கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்குது. அவன் என்ன பண்றான், இந்த தனியார் மருத்துவக் கல்லூரியில போய் தங்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் கொடுத்து அந்த மருத்துவக் கல்லூரியில இடம் வாங்கிடுறான். அப்போ அதிகமா மார்க் எடுக்கிற அந்த மாணவன் அவன் என்ன பண்றான்னா, தன்னால பணம் இல்லையேன்னு சொல்லிட்டு மனம் நொந்து மிகப்பெரிய ஒரு தவறான முடிவை மேற்கொள்ளக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுறான். அப்ப இதுக்கெல்லாம் யாரு அப்படின்னு காரணம் பார்த்தா இந்த ஒன்றிய அரசு தான். அப்ப இந்த நீட்டு தேர்வை முன்னாடியே கொண்டு வருவதற்கு முன்பே இது சரியான ஒரு நிலைக்குழுவை கூட்டி சரியான முடிவை எடுத்திருந்தோம்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய மாணவனுடைய தற்கொலைக்கு இந்த ஒன்றிய அரசு காரணமா இருக்காது. அதனால இந்த ஒன்றிய அரசானது மிக சிறப்பாக செயல்படுதா அப்படின்னா இல்லை. ஏன்னா வெறும் பணக்காரர்களுக்கும் தனியார் மருத்துவக் கல்லூரி முதல்வர்களுக்கும் முதலாளிகளுக்கும் தான் இந்த ஒன்றிய அரசு கைக்கூலியாக செயல்படுகிறது அப்படிங்கிறதுல நல்ல தெள்ள தெளிவா இருக்குது. ஆக தயவு செய்து இந்த ஒன்றிய அரசானது கிராமப்புற ஏழை மாணவர்களுடைய பாடத்திட்டத்தை பார்க்கிற பொழுது அவங்க எல்லாமே படிக்கிறத பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன்லையும் சமச்சீர் கல்வியை தான் படிக்கிறாங்க. ஆனால் அங்கே கேட்கக்கூடிய கேள்வியை பார்த்தீங்க அப்படின்னா சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி போன்ற ஸ்டாண்டர்டான சிலபஸ்ல இருந்து அவங்க கேட்குறாங்க. அப்போ அதற்கு தரமான இந்த புத்தகமோ பாடத்திட்டமோ இல்லாத காரணத்தினால கிராமப்புறத்துல இருந்து படித்து வரக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கையை பார்க்கிற பொழுது மிக 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 சொற்பமான சீட்டுக்களை தான் அவங்க இடம் பிடிச்சி உள்ள வராங்க. எண்ணிக்கையில 1-2 தான் வருதுங்க. ஆக இது காலப்போக்கில் இது சரியான ஒரு மாற்று தீர்வு என்னன்னு கேட்டீங்கன்னா, கிராமப்புற மாணவர்களுக்கு மருத்துவ இடங்களில் மருத்துவக் கல்லூரிகளை இடம் வேணும் அப்படின்னு நினைச்சா இந்த ஒன்றிய அரசானது இந்த நீட்டு தேர்வை முற்றிலும் தவிர்க்கணும். இந்த நீட்டு தேர்வை முற்றிலும் ரத்து பண்ணணும். இது தேவையற்றதாக கருதுகிறோம். அதனால இந்த ஒன்றிய அரசு தயவு செய்து கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு ஒன்றும் பெரும் முதலாளியுடைய மாணவர்களுக்கு பசங்களுக்கு ஒன்று இல்லாம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான தரமான மருத்துவத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த நீட்டு தேர்வை முற்றிலும் ரத்து செய்யணும் அப்படிங்கிறதா என்னுடைய தாழ்மையான கருத்தா இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். ஆகவே இந்த ஒன்றிய அரசானது ஏதச்சதிகாரமாக செயல்படாம ஜனநாயகத்தை கட்டமைக்கணும், ஜனநாயகத்துக்கு நல்ல ஒரு அரசை கொடுக்கணும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு இது செயல்பட்டா இது நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.